வணக்கம் நண்பர்களே. நம்ம மாடி தோட்டத்தில் கீழே பூமியில் எப்படி மாதுளை செடி வளர்ப்பது, மாதுளம் பழம் வளர்ப்பது அப்படின்னு பார்க்க போகிறோமா. மாதுளை ரொம்ப ஈஸியாக வளருமா மாடியில். நமக்கு ரொம்ப செலவும் இல்லை. மற்ற செடிங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை என்ன கொடுக்குறோமோ அதை தான் நம்ம மாதுளைக்கும். மாதுளை எல்லா பழமரமே வெயிலில் வைக்கணும்னு சொல்ல, நானே இவ்வளோ கொண்டு ஒரு 3 மாதம் வெயிலில் வச்சோம்மா. இருந்தாலும் இந்த அளவுக்கு வெயிலில் உங்களுக்கு வளர்ச்சியோ பூக்களோ வைக்கலம்மா. கொஞ்சம் சோடை போன மாதிரி இருந்தாங்க போன சித்திரை வெயிலில். அதுக்கப்புறம் கொண்டாந்து நான் கிரீன் நெட்டின் கீழே வச்சிட்டோம்மா. கிரீன் நெட்டில் தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு இலையும் காயுமா இவங்க வைக்கிறாங்க. இது பெரிய செடிமா. இந்த ட்ரம்மில் இருக்கிறது ஒரு 6-7 வருஷமாக இருக்குது என்கிட்ட. நல்லா காய்க்குமா. வச்சதுன்னா காய் 10-15 காய் வைக்கும். ஆனால் அணிலார் சாப்பிட்டு போடுவாங்க. இந்த தடவை தான் அவங்களுக்கு பாதி நமக்கு பாதின்னு கவர் கட்டி விட்டுடலான் இருக்கேன். அணில் சாப்பிடாத அளவுக்கு. மாதுளை ஒவ்வொரு வீட்டில் ரொம்ப இருக்கணுமா. தள்ளி விடாது கேளுங்க. முக்கியமான டிப்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு பயனுள்ள தகவல். ஒரு சில தகவலாம் நம்ம காதால் வாங்கினாலே போதுமா. நீங்கள் தோட்டம் வச்சுருக்கீங்க வச்சில்ல, ஒரு சில இதெல்லாம் நம்ம காதால் வாங்கினாலே நல்ல ஞாபகம் இருக்கும். சரிங்களா? ஆமாம். இவங்களுக்கு மண் கொஞ்சம் போடணுமா. ரொம்ப கீழே இருக்காட்டிருக்கு மண் போடணும். எரு கொஞ்சம் போடணும். நிறைய பூ வச்சுருக்காங்க. மற்ற மரங்கள் பழமரங்கள் வைக்கிற மாதிரி தான் ட்ரம்மில் 4 ஓட்டை போட்டு ஒரு சுண்டு விரல் போகணுமா அந்த ஓட்டையில். இல்லைம்மா சின்னதாக தான் போட முடியும்னா இன்னும் 2 ஓட்டை கூட போட்டுங்க. 2 கல்லை கூட வச்சுங்க. செத்த தோட்ட மண், செத்த எம்சாண்டு, செத்த கொக்கோ ஃபிட்டு, அடுத்தது தோட்ட மண் கொட்டி மாட்டு எரு போட்டு நம்ம செடியை வச்சிட வேண்டியதான். இப்போல்லாம் மாதுளை செடி என்ன விலை விற்கிதுன்னு தெரியல. இவங்க தானாக வந்தவங்கம்மா. இந்த சின்ன ஜாடியில் இருக்காங்க பாருங்கள். இவங்க தானாக 2 காய் நல்லா பழமாக அழகாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பூ வச்சாங்க. காய் எங்கேயும் காணோம்மா. திரும்ப அவங்கள அவங்களும் சின்ன ஜாடியில் தான் இருக்காங்க. இப்போ இவங்கள நான் பெருசாக மாற்றணும். ஆனால் மாதுளை எனக்கு அடிக்கடிக்கு எதுலையாவது ஒன்றுத்தில் வந்துக்கிட்டே இருக்குமா. கீழே கூட வெத்தலை செடியில் ஒரு மாதுளை வெத்தலையே இப்போ தான் நான் ஐயப்பன் கோயிலுக்கு போனேன். அப்போ பிள்ளைங்க தண்ணி ஊற்றாத போயிட்டு வரமான்னு போயிட்டாங்க. மாதுளை இருக்கிறது அவ்வளோ நல்லது. விநாயகர் சதுர்த்திக்கு 21 இலை 21 பூக்களை வச்சு படைப்பாங்க. அந்த மாதுளை பூவும் என் வீட்டிலேருந்து எடுத்து பண்ணான். பார்த்திங்களா, இதெல்லாம் மாதுளை பூ. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எந்த பூ புதுசாக இருக்காங்களோ அதையும் நான் பிரிச்சுப்பேம்மா. அம்மன் காலடியில் வைக்கிறதுக்காக பிரிச்சுப்பேன். இதெல்லாம் மாதுளைலாம் ஒரு வீட்டில் அவசியமாக இருக்கணும். ஒரு வீட்டில் அவசியம் இருக்க வேண்டிய பழமரத்தில் கொய்யா, மாதுளை, எலுமிச்சம், தோப்பு நெல்லிக்காய், முருங்கீரை, முருங்கை மரம், செம்பருத்தி செடி, இதெல்லாம் ஒரு வீட்டில் கண்டிப்பாக அவசியம் இருக்கணுமா. நம்ம செடி தான் அடிக்கடிக்கு தண்ணி ஊற்ற முடியல, உங்களுக்கு பராமரிக்க முடியலன்னா பழமரம் வச்சு பராமரிக்கலாமா. பழமரத்துக்கு நீங்கள் 2 நாள் சேர்த்து கூட தண்ணி ஊற்றலாம். வேலை விஷயமா வெளியில் போகிறீங்க முடியல, பரவாயில்ல. 2 நாளைக்கு 3 நாளைக்கு கூட ஊற்றலாம். ஊற்றும் போது நிறையா ஊற்றிடணும். சரிங்களா? நிறையானா கீழே இறங்குற அளவுக்கு இல்லை. அதனுடைய கொள்ளளவு எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு ஊற்றிடணும். மாதுளையில் எவ்வளோ சத்து இருக்கு. நான் நிறையா மாதுளை ஜூஸ் தான்மா குடிப்பேன். அவ்வளோ சத்து இருக்குமா நமக்கு. அதனால் மாதுளை மரம் வைக்க விரும்புங்க. பாருமா, மாதுளை காய் வச்சுருக்காங்க பாருங்கள். மாதுளை காய் வச்சுருக்காங்க தெரியுதாம்மா? இந்த பாருங்கள். இதில் எவ்வளோ சத்து இருக்குது பாருங்கம்மா. மாதுளையில் இம்யூனிட்டி பவர் அதிகம் ஆகுது. கால்சியம் இருக்குது, ரத்தம் அதிகரிக்குது, பொட்டாசியம் இருக்குது, சளி காய்ச்சலுக்கு நல்லது, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஒரு மாதுளத்தில் இவ்வளோ சத்து இருக்குமா. இம்யூனிட்டி பவரே அதிகரிக்குதான்.
இம்யூனிட்டி பவர் குறைஞ்சாதான் நமக்கு ஒவ்வொரு இதாக வர்றது. சரிங்களா? இவ்வளோ கால்சியமும் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, இவ்வளோ சத்து இருக்கிறத நம்ம வளர்த்தா என்ன வீட்டில் ஒரு 2 வருஷம்தான் பழம் கொடுக்காது, அதுக்கப்புறம் பூ வச்சு நிறைய பழம் கொடுக்குமா. சரிங்களா? மாதுளம் வந்து வீட்டில் வளர்க்க ஆசைப்படுங்க. இங்கே பாருங்கள் 2 பூ ஒன்றா பூத்துருக்காங்க பாருங்கள். இங்கெல்லாம் பாருங்கள் நிறைய பிஞ்சே வச்சிட்டாங்கம்மா. இதோ ஒரு பிஞ்சு பழம் வச்சுருக்கேன். சரிங்களா? இன்னும் இருங்க, சந்தில் பழம் இருக்கான்னு பார்க்குறேன். இவ்வளோ நல்லது நமக்கு தோட்டத்தில் வளர்க்குறதுனால நமக்கு கிடைக்கிதுன்னும் போது இதை நம்ம வளர்த்தா என்னம்மா, ஒரு செடி வாங்கி என்ன கிடைக்குதோ, இப்போ உங்கள்கிட்ட 25 லிட்டர் பெயிண்ட் வாளி கிடைச்சாலும் அதில் வச்சிடலாமா. ட்ரம்மு நான் ஒவ்வொரு பழமரமும் எப்படி வைக்கிறதுன்னு என்னுடைய சேனல் அம்மு தோட்டம் சேனல், அதில் வந்து டெமோ காட்டியிருக்கேன். எலுமிச்சை மரத்துக்கு, கொய்யா மரத்துக்கு எல்லாம் டெமோ போட்டிருக்கேன். பழமரம் மாதுளன்னு இல்லாத எல்லா பழமரமும் ஒரே மாதிரி தான் மாடியில் வைக்கணும். அந்த டெமோவை பாருங்கள், பார்த்துட்டு மாதுளம் வீட்டிலே வளர்த்து சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இம்யூனிட்டி பவர் குறைஞ்சாதான் நமக்கு இதெல்லாம் வர்றது. அதனால் நம்ம இந்த சம்மருக்கு டெய்லியும் ஒரு பழமாக, டெய்லியும் எதாயிலும் ஒரு ஆப்பிளோ மாதுளையோ ஏதாவது ஒரு பழம் நம்ம சேர்த்துக்கிறது. அடிக்கடிக்கு இளநீர் குடிப்பது. இளநீர் எனக்கு தெரிஞ்சு பழையது சாப்பிட்லாம்மா, ஆனால் எனக்கு ஒத்துக்காதும்மா. பழையது சாப்பிட்லாம். ரொம்ப உடம்பையும் பார்த்துங்க. வெயிலில் நேரத்தில் வெளியில் போகாதீங்க. வெயில் நேரத்தில் கொஞ்சம் வீட்டில் இருங்க. தோட்டம் வைங்க. குழந்தைங்களுக்கு தோட்டம் வச்சு ஒவ்வொரு பொருளும் எப்படி கிடைக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.